ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். நம்ம தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர திருத்தம் போன மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நேற்று 19/12/2025 வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனலில் இன்னும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது எப்படி நீங்கள் ஈஸியாக உங்கள் மொபைல் மூலமாகவோ இல்லை உங்கள் சிஸ்டம் மூலமாகவோ எப்படி செக் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்பவும் சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு election.tn.gov.in ஸோ இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சேவைகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயரை தேட அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஓட்டர்ஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஈஸியாக நீங்கள் உங்களுடைய எபிக் நம்பர் இருக்கும், ஓட்டர் நம்பர் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஓட்டர் நம்பர் உங்கள் ஓட்டர் ஐடியிலையும் இருக்கும், உங்களோட எஸ்ஏஆர் ஃபார்ம்லேயும் இருக்கும். ஸோ அதை பார்த்து இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கணும். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே கேப்சா கோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சா கோட் நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதில் எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்கள் அப்படி டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு புரியலைன்னா மேலே ரிஃப்ரெஷ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த கோடு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இப்போ அந்த கேப்சா கோடை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே சர்ச்சுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை சர்ச்சுன்னு நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். உங்கள் நேமு, எபிக் நம்பரு, ஃபாதர் நேமு, எந்த ஸ்டேட்டு, எந்த பார்ட்னர் நேமு, போலிங் ஸ்டேஷனு, ஸோ பார்ட் சீரியல் நம்பர், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஓட்டர் நம்பர் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணும்போது டீட்டெயில்ஸ் ரிசீவ் ஆச்சுன்னா உங்களுடைய நேம் வரைவு வாக்காளர் பட்டியலில் வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். பார்ட் சீரியல் நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ புதுசாக வரக்கூடிய நேம் லிஸ்ட்டில் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் நிறைய பேர் டெத்லாம் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்க பேரெல்லாம் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இதில் கண்டிப்பாக உங்களுடைய வரிசை எண் சேஞ்ச் ஆகும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் உங்களுடைய வரிசை நம்பர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதனால் எதுவும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவை கிடையாது. ஓகே கைஸ். ஸோ இந்த மெத்தடில் உங்களோட பேர் இருக்காங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மெத்தட்லேயே உங்களுடைய பேர் சப்போஸ் ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லாமல் இருந்தால் நீங்கள் எப்படி இதில் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சேம் அதே எபிக் நம்பரில் போய்ட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை போடுங்க. போட்டுட்டு கேப்சா நம்பரையும் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணி சர்ச் பண்ணணும். ஸோ சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸும் இல்லாமல் நோ ரிசல்ட் ஃபவுண்ட் இப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுடைய நேம் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம் பெறவில்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய எபிக் நம்பர் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்கள் டீட்டெயில்ஸ் ஷோ ஆச்சுன்னா உங்களுடைய பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுவே உங்கள் எபிக் நம்பர் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணும்போது நோ ரிசல்ட் ஃபவுண்டுன்னு வந்துச்சுன்னா உங்களுடைய நேம் வரைவு வாக்காளர் பட்டியலில் வரலை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கைஸ். ஓகேவா? ஸோ அப்படி வரலைன்னா நீங்கள் நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிஎல்ஓ ஆஃபீஸ் போய்ட்டு ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதை நீங்கள் நியரஸ்ட் ஆஃபீஸ் போய் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதில் இந்த வரை வாக்காளர் பட்டியலில் யார் பேர்லாம் வரலையோ அவங்க என்ன ப்ராசஸ் பண்ணணுங்கிறத நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் பேர் இருக்கா இல்லையாங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கான மெத்தட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எபிக் நம்பர் வச்சும் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி உங்கள் மொபைல் நம்பர் வச்சும் நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்ன மெத்தடுன்னு பார்த்துட்டிங்கன்னா, முன்னாடியெல்லாம் இந்த எலக்ட்ரோல் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மெத்தட் தான். ஸோ இந்த மெத்தடுக்கு voters.eci.gov.in இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணுன்னா ஃபஸ்ட் இந்த வெப்சைட்டை நீங்கள் லாகின் பண்ணியிருக்கணும். ஸோ எப்படி லாகின் பண்ணணும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், அதெல்லாம் போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் செக் பண்ணி பார்த்துட்டு இதில் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோடனே டவுன்லோட் எலக்ட்ரோல் ரோல் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கேட்டிருக்கோம் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும்.
ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு செலக்ட் பண்ணோனே, இயர் ஆஃப் ரிவிஷன் வந்து 2026 ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிரும். ரோல் டைப் வந்து எஸ்ஐஆர் டிராஃப்ட் ரோல் 2026 ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிரும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ டிஸ்ட்ரிக்ட்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட அசெம்பிள் என்னவோ அந்த அசெம்பிள வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அசெம்பிளி கான்ஸ்டிட்யூன்சின்னு சொல்லியிருப்பாங்க. அத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லாங்குவேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா தமிழ்னு வந்துரும். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா வந்து டவுன்லோட் பண்றதா இருந்தா, டவுன்லோட் சார் எஸ்ஐஆர் வந்து டிராஃப்ட் ரோல் ஃபார் ஃபுல் ஏசின்னு இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க போட்டிருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த அசெம்பிளிக்கு ஏத்த மாரி ஒரு ஜிப் ஃபைலா வந்து இந்த பிடிஎஃப் எல்லாமே டவுன்லோட் ஆகும். இல்ல நான் என்னோட பார்ட் தான் பார்க்க போறேன், என்னோட ஏரியாக்குள்ள தான் பார்க்க போறோம்னா, நீங்க கீழ இருக்கக்கூடிய இந்த பார்ட் நம்பர், அந்த பார்ட் நேம் இது மூலமா வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில வந்து உங்களுக்கு எதுவும் கன்ஃப்யூஸ் இருந்துச்சுன்னா, உங்களுடைய எஸ்ஏஆர் ஃபார்ம்லேயே வந்து எந்த ஸ்கூலு, அது எந்த தசை பார்த்து இருக்கும். ஸோ எல்லாமே வந்து உங்க எஸ்ஏஆர் ஃபார்ம்லேயே இருக்கும். அத பார்த்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு, இந்த டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்ஸ் ஸோ இந்த ஆப்ஷன் போய்ட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டன்டாவே வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து அது பிடிஎஃப்பா பார்த்துக்கலாம். இது ஆல்ரெடி சொன்ன மாரி இது வந்து அந்த பூத் ஏஜென்ட்ஸு, அரசியல் கட்சி தலைவர்கள், அவங்களுக்கு கீழ வேலை செய்றவங்க. ஸோ இவங்கலாம் வந்து அவங்க ஏரியால எல்லாரோட பேரும் வந்திருக்கா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி அது மூலமா பிரிண்ட் போட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி தேவைப்பட்டாலும் நீங்க வந்து இத வந்து பிடிஎஃப்பா டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாரி தான் வந்து அந்த பிடிஎஃப் லிஸ்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ இது மூலமா அவங்கவங்க பேர் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து இந்த லிஸ்ட்ட பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ இந்த படிக்க தெரியாமலும் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ நீங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஏரியால வந்து அரசியல் தலைவர் யாரும் இருந்தாங்கன்னா, நேரா போய் பாருங்க. அவங்க கிட்ட இந்த பிடிஎஃப் இருக்கும். ஸோ அவங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து இவங்க பேர் இருக்கா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, அவங்க பார்த்து வந்து சொல்லிருவாங்க. ஸோ இத வந்து நோட் பண்ணிக்கோங்க கைஸ். அதாவது எனக்கு மொபைல்லயும் பார்க்க தெரியாது, எனக்கு சிஸ்டம்லயும் பார்க்க தெரியாதுங்கிறவங்க வந்து இந்த மாரி உங்க ஏரியால இருக்கிற அந்த பஞ்சாயத்து தலைவர் இந்த மாரிலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்ககிட்ட போனீங்க, அவங்ககிட்ட இந்த லிஸ்ட் இருக்கும். ஸோ அது மூலமா வந்து உங்க பேர் இருக்கா இல்லையாங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா, இன்னும் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஆ இந்த நம்மளுடைய election.tn.gov.in ஸோ இந்த வெப்சைட்லேயே வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வராதவர், மாற்று செய்யப்பட்டவர், இறந்தவர் வாக்காளர் ஸோ இந்த மாரிலாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, இதிலேயே வந்து உங்க எபிக் நம்பர் மூலமா நீங்க வந்து சர்ச் பண்ண முடியும். இதில நீங்க எபிக் நம்பர் போட்டு சர்ச் பண்ணும்போது, எந்தவித தகவல்களும் வராம இருக்கணும். அதாவது இந்த வராதவர், மாற்று செய்யப்பட்டவர், இறந்தவர் இந்த லிஸ்ட்ல உங்க எபிக் நம்பர் போட்டு நீங்க சர்ச் பண்ணும்போது, எந்த டீட்டெயில்ஸும் வராம இருக்கணும். அப்படி வராம இருந்துச்சுன்னா, உங்க பேர் வந்து வரைவு வாக்காளர் பட்டியல்ல வந்து சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேவே. ஸோ இதுவே வந்து உங்க பேர் அதில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து எஸ்ஏஆர் ஃபார்ம வந்து ஃபில் பண்ணி குடுக்காம இருந்திருக்கலாம். இல்லைன்னா, நீங்க வந்து அட்ரஸ வந்து ஷிஃப்ட் பண்ணி குடுத்துட்டு எங்கேயாச்சும் போயிருந்திருக்கலாம். இல்லைன்னா, இறந்தவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களோட பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்ல வந்து வரும். இதில நம்ம செக் பண்ணும்போது என்ன ரீசனுக்காக வந்து நம்ம வந்து எஸ்ஏஆர் ஃபார்ம்ல வந்து அந்த பேர் வரல அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இறந்தவரா இருந்தா இறந்தவங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஷிஃப்டடா இருந்தா பெர்மனன்ட்லி ஷிஃப்டட்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன நீங்க வந்து செக் பண்ணுங்க கைஸ். இந்த ஆப்ஷன்ல வந்து உங்க எபிக் நம்பர் வச்சு நீங்க சர்ச் பண்ண முடியும். உங்க பார்ட் நம்பர் வச்சும் சர்ச் பண்ண முடியும். ஸோ இந்த 2 ஆப்ஷனும் இருக்கு. இந்த ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு இந்த போர்ட்டல்ல வந்து ஒர்க் ஆகல. ஸோ எரர் காமிச்சிட்டு இருக்கு. அதனால பேசிக்கா இந்த ஆப்ஷன்ல என்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது இதில நீங்க உங்க எபிக் நம்பர் போட்டு சர்ச் பண்ணும்போது எந்த டீட்டெயில்ஸும் வரக்கூடாது. வராம இருந்துச்சுன்னா உங்க பேர் வந்து வரைவு வாக்காளர் பட்டியல்ல வந்துருச்சுன்னு அர்த்தம். மேபி இதில வந்து உங்களோட பேர் வந்துச்சுன்னா, என்ன ரீசனுக்காக இதில பேர் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க அதுக்கப்புறம் ஃபார்ம் 6 வந்து ஃபில் பண்ணி குடுத்துட்டு உங்க பேர வந்து அடுத்து வரக்கூடிய பட்டியல்ல வந்து உங்க பேர வந்து கொண்டு வந்துக்க முடியும் கைஸ். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்ல தான் நீங்க வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருக்கா இல்லையாங்கிறதும் தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். இதில எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இன்னும் நெறைய பேர் நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நெறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம்.